மதுரையில் பல்லாயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேர் வலம். சிவவாத்தியங்கள் விண்ணதிர வலம் வந்த சித்திரை திருவிழா திருத்தேர். கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் மதுரை வந்தடைந்தார் கள்ளழகர். கள்ளழகர் வைகையில் இறங்கும் போது 2400 பேர் மட்டுமே ஆற்றுக்குள் இறங்க அனுமதி. பீச்சியடிக்கும் நீரில் ரசாயனம் எதுவும் கலக்கக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக உள்ளன. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜியின் காவல் 34வது முறையாக நீட்டிப்பு. வரும் 25ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள பெரியநரிக்கோட்டை கிராமத்தில் 6 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை. அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு இரட்டை ஆயுள் மற்றும் 47 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் முருகனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையுடன் 69,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. பாதிக்கப்பட்ட 6 சிறுமிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 29 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க உத்தரவு. கள்ளர், மறவர், அகமுடையார், தேவர் சமுதாயம் என அறிவித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய மேல்முறையீட்டு மனு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து தேர்தலை புறக்கணித்த போது பேச்சுவார்த்தைக்கு சென்ற வட்டாட்சியரை சிறைப்பிடித்ததால் 10 பேர் மீது வழக்கு. சுங்குவார்சத்திரம் காவல் நிலையத்தில் 10 பேரும் ஆஜரான நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் திரண்டதால் பரபரப்பு. தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. உடுமலையில் கடும் வறட்சி நிலவுவதால் அமராவதி, திருமூர்த்தி அணைகளின் நீர்மட்டம் கடும் சரிவு. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். சென்னையை அடுத்த மதுரவாயலில் ஆக்கிரமிப்பில் இருந்த நாகாத்தம்மன் கோவிலை இடித்ததற்கு எதிர்ப்பு. பெண் பக்தர்கள் சிலர் சாமியாடியபடி கதறி அழுததால் பரபரப்பு. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் பணியாளர்களிடம் இருந்து 3,99 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. தங்கள் விசாரணை வரம்புக்குள் வராது என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில். டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் உட்பட 5 பேர் ஆஜர். குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்படாததை அடுத்து வழக்கு மே 1ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. குமரி மாவட்டம் கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் மற்றும் ஊழியர் மீது புகார். மனுதாரர் அளித்த பாலியல் தொல்லை புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. பாலியல் தொல்லை செய்த நிலைய மருத்துவ அலுவலர் ஆண்டனி சுரேஷ் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார். உதவி மருத்துவ அலுவலர் மனு மீது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பாஜகவிற்கு வாக்களித்த பெண்ணை திமுகவினர் அடித்து கொலை செய்ததாக குறிப்பிட்ட விவகாரம். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரத்தை தூண்டுதல் உட்பட 3 பிரிவுகளில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 54,760 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் நிகர லாபம் ரூபாய் 1072 கோடியாக உயர்வு. அதிகபட்ச வட்டி வருமானம் 4748 கோடியாகவும் நிகர வட்டி வருமானம் 2151 கோடியாகவும் உயர்வு. நெல்லை பாளையங்கோட்டை லயோலா கான்வென்ட் பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் விநியோகம். இரவிலிருந்து காலை வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து விண்ணப்பங்களை வாங்கிச் சென்ற பெற்றோர். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவுவதன் எதிரொலியாக தென்காசி புளியரை சோதனைச் சாவடியில் கண்காணிப்பு தீவிரம். தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் வாத்து, கோழி, முட்டை உள்ளிட்டவற்றை ஏற்றிக் கொண்டு வரும் வாகனங்கள் தமிழகத்திற்கு நுழைய தடை. மலர் கண்காட்சிக்கு தயாராகும் கொடைக்கானல் பிரைம் பூங்கா. பல்வேறு வண்ணங்களில் பூக்கள் பூத்து குலுங்குவதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் செல்ஃபி. மத்தியில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் உள்ள நிலம், தங்கம் உள்ளிட்ட சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு பிரித்து வழங்கிவிடும். ராகுல் காந்தி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பரபரப்பு பேச்சு. இந்தியாவிற்குள் ஊடுருவியவர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றெடுத்து இருப்பவர்களுக்கும் நாட்டின் தங்கம், வெள்ளி போன்ற சொத்துக்களை பிரித்து கொடுக்கப் போவதாக ராகுல் காந்தி கூறுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. இந்தியாவின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கு தான் முன்னுரிமை என ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என ராஜஸ்தான் மாநில தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் மக்கள் வைத்துள்ள தங்கம், வெள்ளி உள்ளிட்ட சொத்துக்களை கணக்கிட்டு முஸ்லிம்களுக்கு பிரித்து கொடுக்க காங்கிரஸ் திட்டம். பெண்களின் திருமாங்கல்யத்தை கூட பறித்தெடுத்துக் கொள்ள அனுமதிக்க முடியுமா என பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. முதற்கட்ட தேர்தல் குறித்த பாதகமான தகவல்களால் மிரண்டு போயிருக்கிறார் பிரதமர் மோடி. முஸ்லிம்களுக்கு சொத்துக்களை பிரித்துக் கொடுக்க காங்கிரஸ் திட்டம் என பொய்களை பரப்பி வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நரேந்திர மோடி அளவுக்கு நாட்டின் வேறு எந்த பிரதமரும் தரம் தாழ்ந்து பேசியது இல்லை. முஸ்லிம்களுக்கு தங்கம், வெள்ளியை பிரித்து கொடுக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறியதற்கு மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. முஸ்லிம்களை அதிகம் குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் ஊடுருவல்காரர்கள் என்று கூறுகிறாரா பிரதமர் மோடி? ராஜஸ்தான் பிரச்சாரத்தை சுட்டிக்காட்டி அசாதுதீன் ஒவைசி கேள்வி. பிரதமர் மோடி பேச்சு குறித்து தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி புகார். இரு பிரிவினரிடையே பகைமையை தூண்டும் வகையில் பேசியுள்ளதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சூரத் தொகுதி பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு. மற்ற அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனுவை திரும்பப் பெற்றதால் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னரே வெற்றி. குஜராத்தின் சூரத் தொகுதியில் எதிர்த்து களம் இறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர் நீலேஷ் கும்பானியின் வேட்புமனு நிராகரிப்பு. முன்மொழிந்த 5 பேரில் 3 பேரின் கையெழுத்து போலி என கூறி வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் நடுவரோடு வாக்குவாதம் செய்ததோடு நடத்தை விதிமுறைகளை மீறியதாக புகார். RCB அணி வீரர் விராட் கோலிக்கு அன்றைய போட்டிக்கான ஊதியத்தில் 50% அபராதம். பிளாக் டாப், ஸ்கார்ஃப், கூலர்ஸ் அணிந்து படு ஸ்டைலாக மும்பை விமான நிலையத்திற்கு வந்த நடிகை ராஷ்மிகா மந்தனா.
ரசிகர்கள் செல்ஃபி மற்றும் வீடியோ எடுத்து உற்சாகம்.